மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஒரே ஒரு மந்திரம் 4 வரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 வரியை சூரிய பகவான் கிட்ட ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து நீங்கள் சொல்லணும். 6லேருந்து 7 அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் குளிச்சுட்டு சொல்கிறது ரொம்ப உசிதம். இல்லை அப்படின்னா எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு முகம்லாம் கழுவிட்டு மனசு சுத்தமாக்கிக்கிட்டு அவர்கிட்ட போய் இந்த ஒரு 4 வரியை மட்டும் சொல்லுங்கள். 3 முறை சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்து நீங்கள் தினமும் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேட்டது கேட்காதது எல்லாவற்றையுமே சூரிய பகவான் அள்ளி கொடுப்பார். இப்போ இந்த நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமாவோட வர்றது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். கண்டிப்பாக எல்லாருமே இதை செய்யுங்க. நமக்கு தேவையான தனம், பொருளாதாரம், வித்யான்னா படிப்பு, அறிவு, கல்வி எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியவர். ஆயுள், நோய் இல்லாமல் இருக்கிறது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே சூரிய பகவான் நமக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். அப்போ நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு 4 வரி மந்திரம் தான். என்ன அதுன்னு பார்த்துருவோங்களா? தனம் தேஹி, வித்யான் தேஹி, ஆயுள் தேஹி, தேஹிமே ஆதித்யாய நமக. திரும்ப சொல்கிறேன் பாருங்க. தனம் தேஹி, வித்யான் தேஹி, ஆயுள் தேஹி, தேஹிமே ஆதித்யாய நமக. இந்த மந்திரத்தை காலையில் ஞாயிற்றுக்கிழமை 6லேருந்து 7க்குள்ளார சூரிய பகவானை நோக்கி 2 கையையும் இப்படி வச்சு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் சூரிய பகவான் வாரி வழங்குவார். இந்த ஞாயிற்றுக்கிழமையே விட்டுறாதீங்க. காலைல ஏஞ்சி குளிக்கணுமேன்னு சோம்பேறித்தனப்படாதீங்க. குளிச்சுட்டு செய்யுங்க. அப்படி முடியலன்னா எந்திரிச்சு கொஞ்சம் பல்லெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் சுத்தமாக போய் அவர்கிட்ட நின்று கேளுங்க. கண்டிப்பாக சூரிய பகவான் அள்ளி கொடுப்பார். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை மலர் மருத்துவம் கற்றுக்கணும், இல்லை மலர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும், மலர் மருத்துவம் தேவை அப்படின்னா, அதனுடைய கன்சல்டன்சி தேவை அப்படின்னா இந்த பதிவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பயன்படுத்திக்குங்க. நன்றி, வணக்கம்.